அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட ஏப்ரல் மற்றும் மே மாதத்தோட பதிப்பு இது. இந்த 2 மாதத்துலேயும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். கடந்த மார்ச் 10ஆம் தேதி பாலமந்தரோட 76வது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிறைய நாள் பணி செஞ்சவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் பணி செஞ்சவங்களுக்கும் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்குனரான IAS அதிகாரி திரு ஜானி டாம் வர்கீஸ் அவங்க இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக்கிட்டாங்க. கடந்த மார்ச் 22ஆம் தேதி ஆரம்ப கால குழந்தை வளர்ப்பை பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. ஏப்ரல் 12ஆம் தேதி முன்னேறுவோம் அப்படின்ற பேரில் நம்ம மதுரம் நாராயணன் மையத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. இதில் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்றுக்கிட்டாங்க. இப்போது நம்ம கின்ஷிப் கேரில் இருக்கிற 2 சோஷியல் ஒர்க்கர்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல திரு முத்துகிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சென்னை விவேகானந்தா கல்லூரியில் படிப்பை முடித்த இவங்க அங்கே விடுதி காப்பாளராக சேர்ந்தாங்க. கடந்த மார்ச் மாதம் கின்ஷிப் கேரில் சேர்ந்த இவங்க இப்போது திருவண்ணாமலையில் இருக்கிற 70 குடும்பங்களை சேர்ந்த 124 குழந்தைங்களை முழுமையாக கவனிச்சுட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருமதி தேன் கார்த்திகாவை பற்றி. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு கடந்த மார்ச் மாதம் பாலமந்தரில் இவங்க ரிமோட் சோஷியல் ஒர்க்கராக சேர்ந்தாங்க. இப்போ இவங்க சென்னை மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள குடும்பங்களுக்கான ரிமோட் சோஷியல் ஒர்க்கராக இருக்கிறாங்க. இப்போ நம்ம கின்ஷிப் கேரை பற்றி பார்க்கலாமா? ஏப்ரல் மாத முடிவில் நம்ம கின்ஷிப் கேரில் 901 குடும்பங்களை சேர்ந்த 1586 குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பிறந்த நாள் வர மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் நம்ம மலரும் மொட்டுக்களுக்கு 1 வயசாயிருக்கு. ஆமாங்க, போன ஏப்ரல் மாதம் ஒரு தனி நபரோட சின்ன முயற்சியாக ஆரம்பித்தது தான் நம்மளோட மலரும் மொட்டுக்கள். இப்போது உங்களோட வரவேற்புனால மின்னிதழ் வடிவிலையும் வீடியோ வடிவிலையும் எல்லா மாதமும் உங்களோட இல்லம் தேடி வருது. இப்போது நம்ம கின்ஷிப் கேரோட முக்கியமான ப்ரோக்ராமான ஹாப்பி ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். ஆங்கிலம்ன்றது இப்போ ஒரு அத்தியாவசிய தேவையாகவே ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்க எல்லாரும் ஆங்கிலத்தை ரொம்ப சரளமாக படிக்கவும் பேசவும் எழுதவும் உதவி செய்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ஹாப்பி ரீடிங். வெவ்வேறு இடங்களில் இருந்து பல வாலண்டியர்ஸ் நம்ம குழந்தைங்களுக்காக ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுக்கிறாங்க. 4ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமை பற்றி பார்க்கலாம். ஹோப் டார்ச் அப்படின்ற ஒரு அறக்கட்டளையோடு சேர்ந்து நம்ம கின்ஷிப் கேரில் 9ஆம் வகுப்பு போகிற குழந்தைங்க எல்லாருக்கும் சுய மதிப்பை பற்றின ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். இந்த திட்டத்து மூலமாக 100 குழந்தைங்க பயனடைவாங்க. இந்த திட்டத்தில் இருக்க குழந்தைங்க எல்லாரும் சுய மதிப்பையும் தன்னம்பிக்கையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. இந்த திட்டத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் செல்ஃப் வொர்த் ஜேர்னல் அப்படின்னு சொல்லப்படுற சுய மதிப்பு இதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. 10லேருந்து 15 குழந்தைங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க. அந்த மென்டரோட குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு செஷன் இருக்கும். உங்கள் குழந்தைங்க இந்த ப்ரோக்ராமில் இருக்காங்கன்னா அதோட முழுமையான பலன் அடைகிறதுக்கு எந்த செஷனையும் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். ஹோப் டார்ச்சோட சுய மதிப்பு இதழ் திட்டத்தை பற்றி பெற்றோர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணுன்றதுக்காக திருமதி சுகன்யா மற்றும் திருமதி சரண்யாவோட உதவியோட ஒரு கூகுள் மீட் நடத்தப்பட்டது. இதில் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸ் கார்னருக்கு போகலாம். நன்றி உணர்வுனா என்ன? இருக்கிற விஷயத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களையும் பாராட்ட தெரிகிறது. இதுதானே நன்றி உணர்வு. நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த நன்றி உணர்வு இருக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? அதை குழந்தைங்க கிட்ட எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சுருக்கீங்களா? அது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் வரணும்னாலும் அதற்கு முதல் முன்மாதிரியாக நம்ம தான் இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கிறத உங்கள் குழந்தைங்க பார்க்கட்டும். இன்னையிலிருந்து ஒரு புது பழக்கத்தை நம்ம செயல்படுத்துவோம். தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் செலவு பண்ணுங்கள். அந்த நாள் நீங்கள் நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுற ஒரு 3 விஷயங்களை பற்றி உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள்.
அது ரொம்ப சாதாரண சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குழந்தைங்க கிட்ட அதை பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் குழந்தைங்களையும் அன்னைக்கு நாள் நடந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண சொல்லுங்கள். இந்த விஷயத்தை தினமும் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளில் நம்ம குழந்தைங்க எல்லாம் நன்றி உணர்வுன்னு சொல்லப்படுற கிராட்டிடியூடை உணர்றதை நீங்களே கவனிப்பீங்க. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமான பலன் கிடைக்கும். இதோட இந்த பதிவு நிறைவடையுது. இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களோட அடுத்த மாதம் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.